ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால் கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு, டேஸ்டியாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைதா மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு பால் பவுடர், 1/4 கப் அளவு ரவை போட்டுக்கலாம். 1/4 கப் அளவு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நெய் நம்ம விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா இப்படி சப்பாத்தி விட சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் பவுட்ரு போட்டனால கையில் கொஞ்சம் ஒட்டும். நம்ம வந்து நெய் லைட்டாக தடவிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தியை விட நல்லா சாஃப்டாக இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம மூடி போட்டு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மாவு ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு எடுத்த அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன், 1 கப் அளவு. அதே கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஏலக்காய் வந்து வாசனைக்கு போட்டுக்கலாம். ஒரு 5 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது வந்து பாகு போதெல்லாம் வேண்டாம், சிறப்பு மாதிரி ரெடி ஆனால் போதும். குங்குமப்பூ வந்து ஒரு பிஞ்ச் அளவு போடுறேன். இது தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ அங்கே சிறப்பு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுலேருந்து நம்ம பாதி எடுத்து தட்டி எடுக்கலாம். சப்பாத்தி கட்டையில் சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு நல்லா தட்டி எடுக்கலாம். பொறுமையாக தட்டிடுங்க. தடிப்பாக இருக்கணும், மெலிசாக தட்டக்கூடாது. சப்பாத்தி மாதிரி இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்கொயர் ஷேப்பில் சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாக. இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் வச்சாச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். பாருங்க, கலர் மாறிடுச்சு. இப்போ திருப்பி போடுங்க. இப்போ தான் 2 சைடு நல்லா வெந்து வரும் உள்ள. இந்த மாதிரி கலரில் நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் கலர் மாறினோடனே திருப்பி போடலாம். இப்போ கலர் மாறிச்சு பாருங்க, கொஞ்சம் திருப்பி போடலாம். நல்லா உள்ளே வெந்து வரும். அப்போ தான் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சிம்மில் வச்சுட்டு பொரிச்சு எடுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகி போயிடும். இப்போ கலர் மாறிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி எடுத்துடலாம். சூடாக இருக்கணும் ஜீரா. நம்ம பொரிச்சு எடுத்துடலாம், அதில் போட்டுடலாம். ஆறி போயிடுச்சுன்னா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு இதை போடுங்க. நல்லா ஜீராவில் ஊறட்டும். ஒன்றா ஜீராலேயே ஊறட்டும். 1 hour ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுக்கலாம். நல்லா ஊறி இருக்கும். இப்போது நம்ம ஒன்று ஒன்றா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுக்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இங்கே சூப்பராக பால் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே வந்து டெக்கரேஷனுக்கு பாதாம் வந்து துருவி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான பால் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். வாங்க,
கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.